எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருகப் பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும். இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்க வாரு என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரையும் இங்கதான் குவிக்க வேண்டியது வரும். பார்த்துக்க, தமிழ்நாடு மொத்தம் இங்கதான் வர வேண்டியது வரும். இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் 7ஆம் தேதி நடக்கிற திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கிலே அந்த குடமுழுக்கிலே நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ பேருந்து வரவில்லை, மகிழ்ந்து விடவில்லை. நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு. நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன், உனக்காக காத்திருப்பேன். நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளாரோடு இருப்பேன். நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா. திருமுருகாற்று படையை, திருப்புகழை, முருகனின் பெருமையை பாடுவோம்டா. முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு. புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று களைவோம். கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம். இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம். தமிழில் குட முழுக்கு, இல்லையேல் திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றாதரா விற்றோதரா வேலோடு வா, நான் தமிழோடு வாரேன். விளையாடி பார்ப்போமடா, திருச்செந்தூரிலே விளையாடி பார்ப்போம். வேல் வேல் வீரவேல், வேல் வேல் வெற்றிவேல். முருக பெருமானுக்கு, முருக பெருமானுக்கு, திருமுருக பெருமானுக்கு. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். திருச்செந்தூர்ல இருந்து சீமான் வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. திருச்செந்தூர்ல இருந்து தமிழில் குடமுழுக்கு நடத்தணும், இல்லைன்னா மிகப்பெரிய மக்களை போட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தணும். என்னங்க கும்பாபிஷேகத்தை வந்து தமிழ்ல நடத்தணும். கும்பாபிஷேகம் நடைபெறுது, அதை வந்து தமிழ்ல நடத்தணும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அப்படின்றது எனக்கு தெரியும். அது எப்படி நடத்தப்படுவது அப்படிங்கிறது வந்து அறநிலையத்துறையும் அங்கு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் முடிவு செய்ய வேண்டும். அரசியல்வாதிகள் வந்து அதை முடிவு செய்யும். தமிழில் நடத்துங்கிறது எங்களுடைய உரிமை, அது எல்லா உரிமையும் போராடி தான் பெறணுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியா இல்லைங்க. தமிழ் சொல்றாங்க, தமிழில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது. தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும்.